ஹாய் ஹலோ பிரைன் வாஷ் பக்கத்திலிருந்து நான் உங்கள் ரஹ்மான். இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பண்ணி பார்க்க போறோம் கேட்டிங்கன்னா, என்னோட நண்பர் ஒருவர் எனக்கு பர்சனலாக கான்டாக்ட் பண்ணி என்கிட்ட தெரியப்படுத்தினாரு. என்ன தெரியப்படுத்தினாங்க கேட்டிங்கன்னா, நீங்கள் சப்போஸ் இந்த மாதிரி வீடியோ பண்ணியிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அதை ப்ரைவேட்டில் போட்டுருங்க பாய். ஏன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இந்த இதுக்கெல்லாம் ஸ்ட்ரைக் வந்திருக்கு. அதாவது கண்டினியூவாக 2 ஸ்ட்ரைக் வந்திருக்கு. அவருக்கு 3 ஸ்ட்ரைக் வந்து சேனல்லே கொலாப்ஸ் ஆயிரும், புரிஞ்சுங்களா? ஸோ கண்டினியூவாக 2 ஸ்ட்ரைக் வந்திருக்கு. வளர்ந்து வர யூடியூபர் தான், புரிஞ்சுங்களா? படிப்படியாக மேலே போயிருக்கா. திடீர்னு 2 ஸ்ட்ரைக் கொடுத்தோன்னே ரொம்ப ஒரு மைண்ட் அப்செட் ஆகிட்டு இந்த மாதிரி தகவலை எனக்கு தெரியப்படுத்தினாரு. சரி, நானும் இதை என்னை பார்க்குற வியூவர்ஸுக்கு தெரியப்படுத்தணுன்ற ஒரு ஆசையில் தான் இந்த வீடியோ பண்ணுறேன். தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரியும். புரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக்லேருந்து தப்பிச்சுக்கலாம், ஓகேங்களா? அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா, அப்ளிகேஷன் ரிவ்யூ பண்ணுறதுக்கு ஒரு கம்பெனி தனியாகவே இருக்குது. அந்த கம்பெனி என்ன பண்ணுறான், தேவையில்லாத அப்ளிகேஷன், அதான் அந்த கம்பெனிக்கு சம்மந்தப்பட்டமான அப்ளிகேஷன் பண்ணுறவங்களுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்குறாங்க. ரெண்டாவது, அந்த ஸ்ட்ரைக் கொடுத்தாங்கன்னா நீங்கள் அந்த ஸ்ட்ரைக் கொடுத்தவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி பேச முடியாது, ரிப்ளை கொடுக்க மாட்டாங்க, ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ரைக் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது, அதுக்கு அப்பீலும் பண்ண முடியாது. அதுக்கு அந்த ஸ்ட்ரைக்கை நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும். 3 மாதம் இதான் போகணும். அவங்க நீங்கள் சப்போஸ் ஏகப்பட்ட அப்ளிகேஷன் ரிவ்யூ பண்ணி அது டக்குன்னு 2-3 காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்தாங்க, சேனல் டெர்மினேட் ஆகி போயிடும் 3 ஸ்ட்ரைக் வந்துச்சுன்னா. ஸோ அப்ளிகேஷன் ரிவ்யூ அதிகமாக பண்ணியிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அதை குறைச்சிக்கிறது என்னை கேட்டால் நல்லதுன்னு சொல்லுவேன். அவ்வளோதான் நான் சொல்ல முடியும், புரிஞ்சுங்களா? ஏன்னா அப்ளிகேஷன் எந்த அப்ளிகேஷன் கொடுக்குறாங்கன்னு என்னால் சொல்ல முடியாது. நிறைய அப்ளிகேஷன் ரிவ்யூ பண்ணதுக்கு அந்த மாதிரி ஸ்ட்ரைக் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? இன்னொன்று என்னங்கன்னா, லைவ் டிவி ஆப் யாரெல்லாம் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக காப்பிரைட் ஸ்ட்ரைக் வருது, ஓகேங்களா? தயவு செஞ்சு யாராச்சும் லைவ் டிவி ஆப்பை பற்றி அப்ளிகேஷன் பற்றி நீங்கள் உங்கள் வீடியோவில் சொல்லியிருந்தீங்கன்னா உடனடியாக நீங்கள் இந்த வீடியோ பார்த்து அடுத்த செகண்டே போயிட்டு அதை போயிட்டு ப்ரைவேட்டில் போட்டுருங்க, நல்லது. அப்படி ப்ரைவேட்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வராமல் இருக்கும். அவருக்கு மானிட்டேஷன் எனபிள் ஆயிடுச்சு, எனபிள் ஆனதுக்கப்புறம் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வளர்ந்து வர யூடியூபருக்கு தான் கொடுக்குறாங்க. அவங்க வளர்ந்த யூடியூபருக்கு கொடுக்க கிடையாது. அதுவும் இல்லாமல் மூவி ரிவ்யூ பண்ணுறவங்களுக்கும் வந்திருக்கு, எதே காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்திருக்கு. என்ன, இந்த பேட்ட படம், விஸ்வாசம் படம் மூவி ரிவ்யூ பண்ணாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு அந்த பேட்ட மூவி ரிவ்யூன்னு வந்தாலே யூடியூப் கொடுக்குறான். யாருக்கு? பெரிய பெரிய யூடியூபர் கொடுக்க கிடையாது. யாருக்கு? இந்த புளு சட்டை இந்த மாதிரி பெரிய பெரிய யூடியூபர் அவங்களுக்கு வர கிடையாது. சின்ன சின்ன யூடியூபர் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் இந்த பேட்ட மூவின்னு வந்தாலே அது யூடியூப்ல என்ன பண்ணிருந்தா, இவன் பேட்ட மூவி எப்படி டவுன்லோட் பண்ணுறான்னு சொல்லியிருக்கான் போலக்குன்னு நினச்சிக்கிட்டு அது ஸ்ட்ரைக் கொடுத்துருக்கான், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரைக் வருதுன்னு சொல்லி நண்பர் மூலமாக நான் கேட்டுக்கிட்டேன். நானும் உஷாராகிக்கிட்டேன். நீங்கள் இந்த வீடியோ பார்த்து நீங்களும் உஷாராகிட்டீங்கன்னா நல்லதாக இருக்கும் அவளுக்கு, ஓகேங்களா? ஃப்யூச்சரில் நீங்கள் ஸ்ட்ரைக்லேருந்து உங்களை பாதுகாத்துக்கலாம். தயவு செஞ்சு யாராவது தேவையில்லாத அப்ளிகேஷன் பற்றி, லைவ் டிவி ஆப்பை பற்றி, மேக்ஸிமம் அப்ளிகேஷன் ரிவ்யூ அந்த அப்ளிகேஷனோட ஓனருங்க கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக நீங்கள் கவனம் கொடுத்து அந்த அப்ளிகேஷனை ப்ரைவேட்டில் போட்டு வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடிக்கடி போடுற இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். பிரைன் மாஸ்க் பக்கத்தில் இருந்து நான் உங்கள் ரஹ்மான். பாய்.